ஒரு 20 பூத்து போயிட்டு வந்துட்டேன். அந்த 20 பூத்தும் எனக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு. ஒரு சின்ன குறை கூட இல்லாம அளவுக்கு எனக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. எங்களுக்கு வந்து நான் உள்ள போன மக்கள் ஆதரவு அதிகமா சார், எந்த பிரச்சனை கிடையாது. நான் பார்த்த பூத்து வரைக்கும் ஒரு 17 பூத்து பாத்துக்கிறேன். நல்ல ஆதரவு, நம்ம மக்களுடைய எழுச்சி நல்லா இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நீங்களும் வந்து செய்தி கொஞ்சம் நல்லா போடுங்க. நேற்று ஒரு தவறான செய்தியை பரப்பி விட்டீங்க, அதனால மன உளைச்சல் அதிகமாகி போச்சு. எல்லாம் கேட்கறாங்க. அதனால வந்து செய்தியை மட்டும் கொஞ்சம் நல்லா போடுங்க. நான் வெற்றி பெற்றா உங்களை மீண்டும் சந்திச்சு வெற்றி பெற்றுவேன், மாற்றலாம் கிடையாது. உங்களை மீண்டும் உங்களை சந்திச்சு கம்பல்சரியா வாக்கு எல்லாருமே பண்ணணும். வாக்கு பதிவு பண்ற உரிமை இருக்கு. அந்த உரிமை அதே மாதிரி நீங்க கொஞ்சம் பிளாஷ் போடுங்க. வெளியூரால திராவிட முன்னேற்ற கழகத்தால உள்ள இருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் அப்புறம் பிளாஷ் போட்டு கொடுங்க. ஆதார் இருக்குங்க, விக்கிரவாண்டி டவுன்ல இருக்கு. அங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க, அங்க நீங்க பாருங்க. ஆதாரத்தை நீங்க கையில வச்சீங்களா? ஆதாரத்தை கையில போட்டோ எடுத்து நாங்க எஸ்பி கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இருக்கிறாங்க, இந்த பகுதியில் இருக்காங்க, சோழாமுட்டியில இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. அவங்க வெளியே அந்த லோக்கல்ல அவங்க எப்பயுமே அண்ணன் தம்பியா பழகிக்குவாங்க, அது பிரச்சனை இருக்காது. வெளியிலிருந்து வரவங்க அதை டெஸ்ட் பண்ணி விடுறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவமா இருக்கணும். இன்னைக்கு இந்த தேர்தல் முடிஞ்சு போகுது, பின்னாலேயே வந்து நான் ஒரு பொது வேட்பாளர் தான், அதனால எல்லாம் ஒன்னா இருக்கணும் தான். இப்ப கூட திமுக 2 பேர் என்ன வந்து கை கூட்டு ஏன்னா உனக்கு நான் போட்டேனா அப்படின்னா மகிழ்ச்சி. அதனால யாரையும் வந்து பகைமை கொள்ளாம ஒன்னா இருக்கணும் எல்லாரும் சொல்லிட்டு வந்துடுறேன். எல்லா இடத்து பூத்துலயுமே 2 பேரையும் கூட்டு சகோதரத்துவமா இருங்கப்பா, எந்த பிரச்சனை பண்ணிக்கொள்ளான்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அதனால வெற்றி வந்து எந்த விதத்திலும் தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாதுகாப்பு எப்படிங்க? காவல்துறை பாதுகாப்பு நல்லா இருக்குங்க. அதாவது நாங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க, 3 பேர் தான் போகணும், 3 பேர் தான் போகணும். அவங்களையும் நாங்க வந்து ஆளுங்கட்சியினரால அதிகமான நான் பார்த்த இடத்துல மட்டும், அதனால எந்த பிரச்சனையும் உடல்நல குறைவு ஏற்பட்டது தவறான செய்தி சார். ஒண்ணு நான் 2 நாள் கொஞ்சம் வேகமா நடந்தேன். அதனால ஒரு சோர்வுன்றதால போய் அவரு சரவணன் சார்கிட்ட கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலாம்னு போனேன், வேற ஒண்ணும் கிடையாது. அதை வந்து தவறான முறையில ஒரு செய்தி போட்டாங்க, எல்லாம் போட்டு உடம்பு சரியில்லை சொல்றாங்க. அதனால எந்த விதமான இது கிடையாது. இப்ப நல்லா ஹெல்த்தி ஆகிறேன். இப்ப கூட நடந்துச்சுன்னா வாங்க எங்க கூட நடந்துனே போறேன். செய்தி நன்றி சார்.